அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மே 4, 2025, சித்திரை 21ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் மனதை எப்பொழுதும் உற்சாகமான, நிறைவான உணர்வு நிலையிலேயே வைத்திருங்கள். உங்கள் மனதிற்கு எது நேர்மையானது என்று தோன்றுகிறதோ அதை தைரியத்துடன் செய்து முடியுங்கள். வாழ்வில் வெற்றி பெறலாம். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானாய் 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட, மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும். நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும். நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும்.
இவ்வாறாக நம்மளுடைய தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கு இல்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக சிரிப்பு தினம். மே 4ஆம் தேதியா வேர்ல்ட் லாஃப்டர் டே அப்படின்னு கொண்டாடுறோம். மே மாசத்துல வர முதல் ஞாயிற்றுக்கிழமையா சிரிப்பு தினமா நம்ம கொண்டாடுறோம். சிரிப்பின் பல குணப்படுத்தும் நன்மைகளை பற்றி எடுத்து கூறி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். இனம், கலாச்சாரம் மற்றும் புவியியல் எல்லைகளை தாண்டி அமைதி மற்றும் ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு உலகளாவிய மொழி அப்படின்னா அது சிரிப்பு தான். சிரிப்பு தினத்தை நாம் உலக தினமாக கொண்டாடுறோம். இந்த தினத்தை முதல்ல 1998 சிரிப்பு யோகா அப்படின்னு ஒரு இயக்கத்தோட தலைவர், நிறுவனர் டாக்டர் மதன் கட்டாரியா அவங்க தான் முன்மொழிஞ்சாங்க. முதல் சிரிப்பு தின கொண்டாட்டம் எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்தியாவில் தான். ஜனவரி 11, 1998 இந்தியாவின் மும்பையில் தான் நடைபெற்றுச்சு. இந்த நாளில் சர்வதேச சிரிப்பு சங்கங்களோடு சேர்ந்த 12,000 உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்தியாவிற்கு வெளியவும் கொண்டாட்டம் நடைபெற்றுச்சு. இந்த நிகழ்வில் 10,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே இந்த உலக சிரிப்பு தினம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த தினத்தை 1998 ஆரம்பிச்சிருந்தாலும் சிரிப்பினுடைய வரலாறு அப்படி பார்த்தோம்னா
அதனுடைய தோற்றம் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கும் முன்பே இருக்குது. ஏன்னா சிரிப்பு தான் மனித குலத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய தவம். எல்லா இனங்கள்லையுமே மனித குலத்துக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். அதையுமே சினிமா பாடல்களில் சொன்னாங்க. சிரிக்க தெரிந்த மிருகத்துக்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க தெரியாத மனிதனுக்கு மிருகம் என்று பெயர் அப்படின்னு பாடல் வரிகள்லையும் சொல்றாங்க. சிரிப்பை பத்தி திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல சொல்றாரு, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்று இருள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பிறரோடு கலந்து பேசி மகிழ்ந்து சிரிக்க தெரியாதவங்களுக்கு இந்த உலகம் பகல்ல கூட இருட்டு தான் அவங்களுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சிரிப்போட வகைகள் அப்படின்னு தொல்காப்பியர் என்ன சொல்றாருன்னா, நகைத்தல 3 பிரிவாக பிரிக்கிறாங்க. முறுவலுக்கு நகுதல், அதாவது உதட்டளவில் மட்டும் சிரிக்கிறது. நம்ம ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்கும்போது ஒரு சிரிப்பு சிரிப்போல், அதை முறுவலுக்கு நகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அளவே சிரித்தல், கொஞ்சமாக சிரிக்கிறது, பக்கத்தில் 2 பேருக்கு கேட்குற மாதிரி சிரிக்கிறத அளவே சிரித்தல் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறாரு. 3வதா பெருகுதல் சிரிப்பு, நல்ல வாய் விட்டு மனசு விட்டு, மனசில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக எதை பற்றியும் யாரை பற்றியும் நினைக்காம மனசுல இருந்து சத்தமாக சிரிக்கிற சிரிப்பை பெருகுதல் சிரிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 பிரிவாக தொல்காப்பியர் சொல்கிறாரு. இந்த மாதிரி மனசு விட்டு வாய் விட்டு சிரிச்சா எல்லா நோய்களுமே நமக்கு குணமாகும், நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத தான் சிரிப்பினோட சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. சிரிப்போட பலன்கள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, சிரிப்பு மூலமாக நம்ம மனசையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். மன அழுத்த ஹார்மோன்களை குறைச்சி என்டோர்ஃபின்களை அதிகரிக்கிற சக்தி சிரிப்புக்கு இருக்குது. நேர்மறை மகிழ்ச்சி மற்றும் சமூக பிணைப்பையும் சிரிப்பு ஏற்படுத்தும். அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பு சிகிச்சையவும் சிரிப்பு யோகாவையும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு ஊக்குவிக்கிறாங்க. சிரிப்பு மூலமாக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் மேம்படுது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, மனநிலையவும் சுய மரியாதையவும் அதிகரிக்குது. சிரிப்பு நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தையும் தருது, ஆக்சிஜன் உட்கொள்ளலையும் அதிகரித்து நம்ம மூளை செயல்பாட்டை மேம்படுத்துது. இவ்வளவு அதிகமான பலன்கள் இருக்கிற சிரிப்பை நாம் எப்போதுமே நம்ம முகத்திலையும் நம்ம உள்ளேயும் வச்சுக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளேயும் நம்ம ஆரோக்கியமாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அது நம்ம முகத்துலேயும் எப்போதுமே புன்சிரிப்போடு இருக்கணும். அனைவருக்கும் உலக சிரிப்பு தின நல்வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வேர்ல்டு லாஃப்டர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக சிரிப்பு தினம் அதை கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. உலகத்தில் முதல் மொழி அப்படின்னு சொன்னால் நாம் தாய்மொழி தமிழ் மொழின்னு சொல்லுவோம். ஆனால் சைகை மொழிக்கெல்லாம் முன்னதான ஒரு மொழி உண்டென்றால் அது சிரிப்பு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. சிரிப்பு என்பது உண்மையிலேயே முதல்ல ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் சிரித்தால் அவர்கள் சிரிப்பார்கள் இல்லையா? இன்றைக்கும் நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கிறோம். புகைப்படம் எடுக்கும் பொழுது ஏன் அந்த புகைப்படத்தை இயல்பாக எடுத்துக்கொண்டால் என்ன அப்படின்னு யாராவது எடுக்கிறோமா? அந்த புகைப்பட கலைஞர் கூட சொல்லுவார், ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த ஸ்மைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிரிப்பு அப்படிங்கிறது தான் பிறரிடத்துல நம்மளை கொண்டு போய் நாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அவர்களுக்கு நாம் சொல்வதற்கு முன்பாக நம்மளை சொல்ல வைப்பது அப்படின்னா அது சிரிப்பு அப்படிங்கிற அந்த மொழி அப்படிங்கிறத சகோதரி முதல்ல தொடங்கும்போது சொன்னாங்க. அதுலேயும் அந்த லாஃபிங் யோகா அப்படிங்கிறது முதல்ல இந்தியாவிலிருந்து தான் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையிலேயே அவர்கள் குறிப்பிடுத்ததெல்லாம் அந்த முறுவலுக்கு நகுதல்,
அளவே சிரித்தல், அப்புறம் பெருகுதல் சிரிப்பு, இதெல்லாம் சொன்னாங்க. அதாவது நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய போது நம்ம சிரிக்கிறோம். ஒருத்தவங்கள பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறோம் அப்படின்னா, அது வந்து முறுவலுக்கு நகுதல் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் பிறகு நம்ம ஒரு நபர்கள் தான் இருக்கோம். நமக்குள்ளாக சிரிக்கிறோம். பிறருக்கு தெரியாமல் அப்படின்ட்டு சில பல விஷயங்களில் நம்ம பேசி சிரிக்கிறோம்னா, அதற்கு அளவே சிரித்தல் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பெருகுதல் சிரிப்பு. அவங்க சொல்லும் பொழுது எனக்கு என்னைத்தான் தோன்றியது. நான் கொஞ்சம் வாய் விட்டு சிரிப்பேன். ந அது எத்தனை பேர் இருந்தாலும் நல்ல ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த வாய் விட்டு சிரிப்பது அப்படிங்கிறது என்னுடைய பழக்கம். அது சில நேரங்களில் சில பேர் வந்து ஏன் இப்படி சபையில் அப்படின்னு என்ன தோன்றும். ஆனால் என்னால் வந்து அதை அடக்கிக் கொள்ள முடியாது. அதுதான் அவங்க சொல்லும்போது எனக்கு தோன்றியது. தொடர்ந்து சகோதரி வந்து திருக்குறளில் விஷயத்தை வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சிரிக்க தெரியாதவர்கள், சிரித்து பேச தெரியாதவர்களுக்கு வந்து பகல் கூட இரவு தான் அப்படிங்கிற பொருள்பட சகோதரி சொல்லியிருந்தாங்க. ஸோ சிரிப்பை பற்றி நம்ம நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்று முழுவதும் கூட சொல்லலாம். தொடர்ந்து சகோதரி குறிப்பிட்டிருந்தாங்கள் அல்லவா, அந்த சினிமா திரைப்பட பாடல். அதாவது சிரிக்க தெரிந்த மிருகத்திற்கு மனிதன் என்று பெயர், சிரிக்க தெரியாத மனிதனுக்கு மிருகம் என்று பெயருங்கிற ஒரு பொருள்பட சொல்லியிருந்தாங்க. ஸோ மனிதன் என்றால் சிரிக்கணும். அது அது நிறைய பேரிடத்துல இருக்காது. சிரித்து பேசுதல் அப்படிங்கிறது ஏதோ சிரிப்பு என்பது நான் சொல்லுவேன், அன்பு உள்ளத்தில் இருந்தால், கனிவு உள்ளத்தில் மனதில் இருந்துச்சுன்னா, அது நிச்சயமாக அது நம்மளுடைய கன்னத்துலேயும் நம்மளுடைய உதட்டுலையும் அது வெளிப்படணும். அது அது இல்லைன்னா ஒரு இறுக்கம் தன்னால் வந்துடும். நம்மளுடைய கன்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் அல்லவா. அது வந்து அழகு என்றால் நம்ம எல்லாரும் என்ன எண்ணிக்கொள்கிறோம் அப்படின்னா, ஏதோ மேக்கப் பண்ணி போலியாக பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்கிறோம். அதல்ல அழகு. அழகு என்றால் உள்ளம் அழகாக இருக்கணும். அந்த உள்ளத்தின் அழகு நம்மளுடைய கன்னத்திலும் நம்மளுடைய உதட்டிலும் தெரியணும். அதற்கு முக்கியமாக சிரிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உதட்டிலும் நம்மளுடைய முகத்திலும் இருக்கணும். இருந்துச்சுன்னா உள்ளம், நம்மளுடைய உள்ளுறுப்பு அழகாக இருக்கிறது அப்படிங்கிற பொருளாக மாறும். ஸோ சிரித்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம உலக சிரிப்பு தினம் அப்படின்னு சொன்னால், சிரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவை காட்சியை பார்த்து, ஒரு நகைச்சுவை நாடகத்தை பார்த்து, ஒரு நகைச்சுவை படித்து பார்த்து அப்படி சிரிப்பது மட்டும் அல்ல. இயல்புலேயே நம்மளுடைய அகத்தில் நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும். அகத்தில் நம்ம மகிழ்வாக இருக்கணும். அது நம்மளுடைய முகத்தில் தெரியணும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத டைகர் கிளப் தொடங்கிய காலத்திலேருந்தே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உடல்ங்கிறது வெளியில் தெரியுங்களா அல்லவா. நம்மளுடைய உள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மனமும் புத்தியும் சமநிலை அப்படிங்கிறது நம்ம வந்து இயல்பான ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில் வைத்து கொண்டோமானால் உடலானது ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் அதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம டைகர் கிளப்பே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது வெளியில் நடக்கக்கூடிய பயிற்சி அப்படிங்கிறது, மற்ற பயிற்சிகள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நாம் நம்மளுடைய ஆடியோவை கேட்க கேட்க நம்மளுடைய ஆழ்மனதில் நம்மளுடைய உள்ளம் அப்படிங்கிறது நித்தம் நித்தம் சுத்தம் செய்யப்படுகிறது. அப்படி சுத்தம் செய்ய செய்ய நம்மளுடைய உடல்லையும் நம்மளுடைய முகத்துலையும் பொலிவு தருகிறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து தொடக்க காலத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ உலக சிரிப்பு தினத்தில் மீண்டும் நம்ம வந்து எல்லாரிடத்திலும் அதை தெரிவித்துக் கொள்ளலாம். சிரிப்பது அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் புத்தகத்தில் பார்த்தோ அல்லது திரைப்படத்தில் பார்த்தோ அப்படி சிரிப்பது மட்டுமல்ல. நம்ம வந்து மனதை நம்ம ஆனந்தமாக வச்சுருந்தோம்னாலே நிச்சயமாக வரும், சிரிப்பு வெளிவரும். நாம் மனதை வந்து தளர்வாக வைத்திருக்க வேண்டும், இயல்பாக வைத்திருக்க வேண்டும், அதை சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நினைவில் கொண்டு இந்த அற்புதமான உலக சிரிப்பு தினத்தை நமக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி உங்களுக்கும் என்னுடைய உலக சிரிப்பு தினத்தை சொல்லி, இந்த சிரிப்பு தினத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்தில் ஆனந்தம் நிலைத்திருக்கட்டும் என்று வாழ்த்தி, இப்போ நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு புராண கதை, வரலாற்று கதை, காவிய கதை, காப்பிய கதை இவைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் நம்ம கடந்த சில மாதங்களாக நம்ம வந்து வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை நம்ம வந்து பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்தில் நம்ம எதோடு அந்த கதையை நிறுத்தி இருந்தோம் அப்படின்னா, முத்துக்குட்டி புலவர், தாண்டவராயன் பிள்ளை, ராமநாதபுரத்து அமைச்சர் இவர்கள் எல்லாம் வந்து இந்த புலித்தேவன் மீது படையெடுப்பதற்கு நாமும் ஒத்துழைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கலந்துரையாடல், அது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய வாதமாக போகும். அதுவரை நம்ம வந்து அந்த கதையை பார்த்துருந்தோம். ஸோ
2 சீமைகளின் அமைச்சர்கள் புரிந்த வாதத்தில் வேலுநாச்சியாருக்கு உடன்பாடு இல்லை. வேலுநாச்சியார், முத்துக்குட்டி புலவர், சிலம்பு வாத்தியார், வெற்றிவேல் ஆகியோர் ஓர் அணியாகவும் 2 சீமை மன்னர்களும் அமைச்சர்களும் மற்றொரு அணியாகவும் பிரிந்து நின்று வாதிட்டனர். வேலுநாச்சியார், முத்துக்குட்டி புலவர், சிலம்பு வாத்தியார் இவங்க மட்டும் ஒரு சைடு, 2 மன்னர், 2 அமைச்சர்கள், அவங்கெல்லாம் 2 சீமையோட அவங்கெல்லாம் ஒரு அணியாக இருக்காங்க. இனத்தவர் தோல்விக்கு நாம் துணை போகக்கூடாது, இருக்கின்ற நாட்டை நாம் இழந்துவிடக்கூடாது என்று 2 விதமான கருத்து மோதல்கள் நீண்ட நேரம் அங்கே நடந்தன. முடிவில் ஆங்கில தளபதி ஹெரானின் விருப்பப்படி படை அனுப்புவது என முடிவு செய்யப்பட்டது. அரசியல் சதுரங்க விளையாட்டில் 2 சீமைகளும் சறுக்க தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் இருந்துதான். 2 சீமையும் அதுவரைய ஒரு வளர்ச்சி பாதையில் இருந்துச்சு. எப்பொழுது அவர்கள் சறுக்க தொடங்கினார்கள் அப்படின்னா இந்த ஒரு முடிவு எடுக்கும்போது தான். அதுலேயும் வேலுநாச்சியார் வேண்டாம்னு சொல்லக்கூடிய தரப்பில் இருந்து சொல்கிறாங்க, வேணாம், நம்ம அந்த ஹெரானோட சேர்ந்து நாம் படையெடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு பக்கபலமாக முத்துக்குட்டி புலவரும் சிலம்பு வாத்தியாரும் நிற்கிறாங்க. ஆனால் 2 மன்னர்களும் 2 சீமை மினிஸ்டர்களும், அதாவது அமைச்சர்களும், இல்லை நாம் நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அவர்களுக்கு நம்ம ஒத்து போகணும் அப்படிங்கிறாங்க. வெள்ளையர் படைகளோடு சீமை படைகளும் புலித்தேவனை தோற்கடிக்க புறப்பட்டு போயின. இந்த செய்தி அறிந்ததும் தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்கள் அணிமாறப் போவதாக ஆங்கிலேயருக்கு தகவல் அனுப்பினார். ஏன்னா முதல்ல என்ன படித்தோம் அப்படின்னா தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்கள் ஆங்கிலேயர்களோடு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களோடு இருக்கக்கூடிய அவர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்க. இப்போ நாம் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து கொண்டால் நமக்கு தஞ்சை படையோடையோ அல்லது புதுக்கோட்டை படையோடையோ பிரச்சனை இருக்காதுன்னு தான் இவங்க போய் இணைகிறாங்க. ஆனால் தஞ்சை மன்னனும் புதுக்கோட்டை மன்னனும் இல்லை, நாங்கள் அணி மாற போகிறோம், உங்களோடு நாங்கள் இல்லை அப்படின்னு யாரோட வெள்ளையர்களோடு இல்லைன்னு அவங்க தகவல் அனுப்புகிறாங்க. தொடர்ந்து தங்களுக்கு ஏவல் புரிகின்ற தஞ்சை புதுக்கோட்டை மன்னர்களை இழக்க ஆங்கிலேயர் விரும்பவில்லை. அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒத்துசைக்கக்கூடிய அவர்கள் அந்த மன்னர்களை இழக்க விரும்பலை ஆங்கிலேயர்கள். அதனால் நெற்கட்டான் செவ்வல் பாளையத்திற்கு அருகில் சென்ற ஆங்கில சீமை படைகளை திரும்பி வர ஹெரான் ஆணையிட்டான். சீமை படைகளும் நாடு திரும்பின. ஸோ புதுக்கோட்டை மன்னரும் தஞ்சை மன்னரும் இல்லை, நாங்கள் உங்களோட இருக்க விரும்பலைன்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லவும். ஏன்னா நீங்கள் சீமை படையோட, அதாவது ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை சீமையோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க, ஸோ அதனால் உங்களோட நாங்கள் இன்னும் இருக்க முடியாதுன்னு சொல்லவும் ஹெரான் என்ன முடிவெடுக்கிறான் அப்படின்னா, இல்லை, அந்த நெற்கட்டான் செவ்வல் வரைய போயிட்டாங்க புலித்தேவனை போர்கொள்வதற்கு. ஆனால் டக்குன்னு அந்த இடத்தோடு திரும்பி வந்துடுங்க, ஏன்னா எனக்கு தஞ்சையும் புதுக்கோட்டை மன்னரும் வேணும், அப்போ சிவகங்கை சீமை மன்னர்களோடு தேவையில்லைங்கிற ஒரு முடிவெடுத்து படைகளை திரும்பி வர சொல்கிறார். ஸோ படைகளும் நாடு திரும்பின. சீமைப்படை திரும்பியதால் வேலுநாச்சியாருக்கு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி. சீமைப்படை திரும்பிருச்சு அப்படிங்கிறத கேட்கவும் வேலுநாச்சியார் அவ்வளவு ஒரு மகிழ்வோடு இருக்கிறாங்க. இருப்பினும் இது எவ்வளவு காலம் தொடரும் என்பதில் அவருக்கு அதிர்ச்சி. இப்போ நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நின்ற நிலையில் இடைவெளியில் மட்டும்தான் பருகப் போகிறோம் என்பதை நினைவில் கொண்டு ஒவ்வொரு வேளை உணவையும் ஒவ்வொரு வேளை நீரையும் நாம் நிதானமாக பருக வேண்டும் என்பதை ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு நீர் பருகி முடியுங்கள். நீர் பருகி முடித்தவர்கள் இப்பொழுது உங்களுடைய மொபைல் போனை கையில் எடுத்துக்கொண்டு கருத்து பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து பதிவிட போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த கருத்து பதிவிடுதலில் நிறைய பேருக்கு நான் முதல் கேள்வி 3வது கேள்வி இதுதான் அளிக்க சொல்வேன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பதில் சொல்லிடுறீங்க. அந்த முதலையும் 3வதையும் சொல்லிடுறீங்க. ஆனால் 2வதாக கேட்பதை நீங்கள் எப்பொழுதுமே முதல்லையே அதை பதில் சொல்லிவிட்டு
இரண்டாவதாக கேட்கக்கூடிய கேள்விக்கு சில பேர் பதிலளிக்க மாட்டேங்கிறீங்க. நான் அது வாசித்து பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது. நீங்கள் முதல் கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் பதிலளிச்சிடுறீங்க. அதாவது டிஏ ரிப்போர்ட் அனுப்புனீங்களா அப்படிங்கிறதும் நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனையும் நீங்கள் எழுதிடுறீங்க. அது தவறொன்றும் இல்லை, நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறீர்களா அப்படிங்கிறது வந்து அந்த 2வது கேள்வி நீங்கள் பதிலளிக்கும் போது தான் எனக்கு தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இனிய காலை வணக்கம் போடுவது போலவே நீங்கள் வந்து டிஏ ரிப்போர்ட்டை வந்து சிறப்பாக அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு சொல்கிறதும் தவறொன்றும் இல்லை. ஆனால் 2வது கேள்விக்கும் நீங்கள் விடையளிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொள்ளுங்கள். இப்போது முதல் கேள்வி தினசரி நடவடிக்கை அறிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? 2வது கேள்வியானது வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்கள பற்றி நீங்கள் கதை கேட்கும் பொழுது அல்லது கதை முழுமையாக கேட்டிருப்பீங்க. நிறைய நம்மளே சொல்லியிருப்போம். என்ன தோன்றுகிறது அவரை பற்றி உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? உங்களுக்கு எண்ணத்தில் என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத எழுதுங்க. என்ன வேண்டுமானாலும் எழுதுங்க. தலைப்பே நம்ம வந்து வீரமங்கை வேலுநாச்சியார்னு எழுதிடுறோம். ஸோ வீரமாக இருக்கட்டும், விவேகமாக இருக்கட்டும், அவங்களுடைய பன்மொழி திறமையாகட்டும், இன்னும் அவங்க நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் இப்போ சொல்லிட்டேன்னா அதையே எழுதிடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத உங்கள் மனசில் இருந்து எழுதுங்க. வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது அப்படிங்கிறத மட்டும் இன்றைக்கி 2வது கேள்விக்கு விடையளித்து, அதுக்கு பிறகு 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகன் எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படின்னு ஒரு முறை எழுதி 2 முறை நீங்கள் வாசித்து அதை போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இப்போது 3 பதில்களையும் அளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லி, பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீது இருக்கக்கூடிய கதையை கேட்க வாங்க. உங்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். இப்போது மீண்டும் நம்ம கதைக்குள்ள நுழையலாம். சீமைப்படை திரும்பியதும் வேலுநாச்சியாருக்கு உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி. இருப்பினும் இது எவ்வளவு காலம் தொடரும் என்பதில் அவருக்கு அதிர்ச்சி. ஆண்டுகள் சென்றன. மாசி மாதம் அன்று மகா சிவராத்திரி. இரவு முழுவதும் விழித்திருப்பதன் மூலம் புண்ணியம் பெறலாம் என்பது ஐதீகம். ஆஸ்தான கவிஞர் முத்துக்குட்டி புலவரை அழைத்த மன்னர் முத்துவடுகநாதர், இன்று இரவெல்லாம் மக்கள் விழித்திருப்பர். அதுபோன்று நானும் ராணியும் விழித்திருக்க விரும்புகிறோம். அதனால் நீங்கள் விடிய விடிய ஒரு கதை சொல்ல வேண்டும். அது இதுவரை எவரும் கேட்டிராத புதிய கதையாகவும் கேட்போரின் ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் 56 தேசத்தில் இருக்கின்ற ஊர்கள், மனிதர்கள், மரங்கள், செடி கொடிகள், தானியங்கள், பதார்த்தங்கள் இவை போன்ற பட்டியல்கள் கதையில் இடம்பெற வேண்டும். அது கதையோடு சம்பந்தப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். மகா சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரினா எல்லாருமே விழித்திருப்பது வழக்கம். அந்த வகையில் அன்னைக்கு மன்னர் கூப்பிட்டு முத்துக்குட்டி புலவர்கிட்ட சொல்கிறார், இன்றைக்கி மக்கள் எல்லாம் விழித்திருப்பாங்க, நானும் ராணியும் விழித்திருப்பதாக முடிவெடுத்து இருக்கிறோம். ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து எங்களை எல்லாரையும் தூங்க விடாமல் ஒரு அற்புதமான கதை சொல்ல போகிறீங்க. கதைனா ஏற்கனவே தெரிந்த கதைனா நிச்சயமாக போர் அடிச்சிடும். அதனால் எங்களுக்கு புதிய வகையான கதையாக இருக்கணும். அதுலேயும் இந்த 56 தேசத்தையும் உள்ளடக்கியதாக, அவர்களுடைய நாட்டில் உள்ள அந்த தேசம் உள்ளடக்கியதாக, அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுடைய பழக்க வழக்கத்தையும் அவர்களுடைய அந்த மரம் செடி கொடி அனைத்தையும் இணைத்த மாதிரி ஒரு கதையை நீங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஆணையிடுறார். ஸோ ஒரு கதை எப்படி உருவாக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கு அது எப்படி போய் தர வேண்டும், அவர்களுடைய பெயர்கள் அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது போல
அவர் சொல்லி இப்படி எனக்கு ஒரு கதை வேணும்னு சொல்கிறார். முத்துக்குட்டி புலவர் தனது திறமைக்கு ஏற்பட்ட சவாலாக இதை ஏற்றுக்கொண்டார். அரண்மனையில் உள்ள ராஜராஜேஸ்வரி ஆலயத்திற்கு முன் சிவகங்கை சீமை மக்கள் குழுமினர். எல்லாரும் கூடிட்டாங்க, கதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அமைச்சர் படை தளபதிகள் தங்களுக்குரிய இடங்களில் அமர்ந்தனர். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் தனி ஆசனங்களில் இருந்தனர். அரண்மனை அட்டவணை பிள்ளைமார்கள் முத்துக்குட்டி புலவர் சொல்லும் கதையை எழுதி கொள்ள காத்திருந்தனர். முத்துக்குட்டி புலவர் வசன சம்பிரதாய கதையை சொல்லத் தொடங்கினார். அவர் சொல்ல சொல்ல கூட்டம் வாய் பிளந்தது. வேலுநாச்சியாரின் விழிகள் முத்துக்குட்டி புலவர் மீதும் செவிகள் அவர் சொல்லும் கதையின் மீதும் பதிந்திருந்தன. விடிய விடிய கதை தொடர்ந்தது. விடிந்தது, கூட்டம் கலைந்தது. மன்னரும் வேலுநாச்சியாரும் குளித்து முடித்துவிட்டு ராஜராஜேஸ்வரியை வணங்கினர். காலை உணவு முடிந்தது. அவரவர் ஓய்வறைக்கு சென்றனர். மன்னர் முத்துவடுகநாதர் கண் மூடினார். அந்த நேரத்தில் கதவு தட்டப்பட்டது. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம், அந்த கதை சொல்லக்கூடிய படலம் அப்படிங்கிறது நடைபெற்றது. விடிய விடிய மக்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த கதையை கேட்டாங்க. ஸோ விடிந்துருச்சு. ராஜராஜேஸ்வரியை வணங்கிட்டு ஓய்வு, ஏன்னா இரவெல்லாம் விழித்திருந்ததுனால பகலில் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கலைஞ்சு போய் ஓய்வெடுக்க போயிட்டாங்க. ஸோ ஓய்வு அறையில் மன்னர் கண்ணைத்தான் மூடுறாரு. மூடும் பொழுது கதவு தட்டப்படுகிறது. மன்னர் கதவை திறந்தார். அங்கே அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை. என்ன என்பது போல் மன்னர் பார்த்தார். மதுரை கவர்னர் கான் சாஹிப் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஆலோசனை கூடத்தில் அவரை அமர வைத்திருக்கிறேன் என்றார் தாண்டவராயன் பிள்ளை. வருகிறேன் என்று ஒற்றை சொல் மன்னரிடமிருந்து வந்ததும் அமைச்சர் சென்றார். ஆலோசனை கூடத்திற்கு வரும் வரை 1000 சிந்தனைகள் முத்துவடுகநாதரை முற்றுகையிட்டன. அங்கு வேலுநாச்சியாரும் வந்து சேர்ந்தார். புலித்தேவனை போரில் சந்திக்க எங்கள் படை நெற்கட்டான் சேவல் பாளையத்திற்கு விரைகிறது. அதன் தளபதியாக கவர்னராகிய நான் செல்கிறேன். ஹெரானுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குப்படி உங்கள் படையை உடன் அனுப்பி வையுங்கள் என்று ஆணையிடுவது போன்று கான் சாஹிப் கூறிவிட்டு பதிலுக்கு காத்திராமல் பறந்து விட்டான். கான் சாஹிப் வந்திருக்கிறாரு. ஒரே வரியில் சொல்லிட்டார். அதாவது, நீங்கள் ஏற்கனவே ஹெரான்கிட்ட சொன்னீங்கல்ல உங்கள் படையை தர்றோம்னு, அதை நான் இப்போ செய்ய போகிறேன். புலித்தேவனை போரில் சந்திக்க நானே அதுக்கு தளபதியாக கவர்னர் ஆகிய நானே போகிறேன். ஸோ உங்கள் டீமை உங்களுடைய படையை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலெலாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்கள் மதுரை கவர்னராக சொல்லிவிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். ஆங்கிலேயர் அரவணைப்பு, கவர்னர் பதவி, இந்த இரண்டும் கான் சாஹிப் என்ற மருதநாயகத்தை திமிரோடு பேச வைத்தது. என்ன செய்வது? சீமை படைகள் ஆங்கில படைகளுடன் அணிவகுத்தன. ஆங்கிலேயரோட அரவணைப்பு கிடைக்குது கான் சாஹிப்புக்கு, கவர்னர் பதவி வேற கூட கிடச்சிருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்ததுனால கான் சாஹிப் என்கிற மருதநாயகம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மருதநாயகத்துக்கு திமிரோடு பேச வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன செய்ய முடியும்? சீமை படைகள் ஆங்கில படைகளுடன் அணிவகுத்தன. முதல்ல தான் போயிட்டு திரும்பி வந்தாங்க. ஆனால் இப்போது வேறு வழி இல்லாமல் போகிறாங்க. நெற்கட்டான் செவல் பாளையத்தை முற்றுகையிட்டன. புலித்தேவன் என்ற தமிழனை கான் சாஹிப் என்ற தமிழனை கொண்டும் தமிழர் படைகளான சீமை படைகளின் துணை கொண்டும் ஆங்கிலேயர் வெற்றி கண்டனர். புலித்தேவன்கிறவர் ஒரு தமிழன், கான் சாஹிப் என்கிறவர் ஒரு தமிழன். ரெண்டு பேரையும் மோதவிட்டு அவர்களுக்கு தமிழர் படைகளான சீமை படைகளை வைத்து யார் ஜெயிச்சா? ஆங்கிலேயர்கள் ஜெயிக்கிறார்கள். புலித்தேவன் தோற்றார் என்ற செய்தி ஆங்கிலேயரை ஆனந்தம் கொள்ளச் செய்தது. ஆனால் இந்த செய்தி வேலுநாச்சியாரை துயர் கொள்ளச் செய்தது. ஆங்கிலேயர்களுக்கு புலித்தேவன் தோத்துட்டாருன்னு சொல்லும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதே சிவகங்கை படையோடு, ராமநாதபுரம் படையோடு சென்று புலித்தேவன் தோற்றது வேலுநாச்சியாருக்கு துயர் கொள்ளச் செய்தது. அடுத்த அத்தியாயம். 1762 ஆண்டில் ஒரு நாள்
சிவகங்கை அரண்மனையின் ஆலோசனை கூடம். கவர்னர் லாட்டிகாட் என்பவன் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்திருந்தான். அவனுடைய முகத்தில் ஆணவம் அளவுக்கு அதிகமாகவே அப்பியிருந்தது. அவனுக்கு அருகில் அவனுடன் வந்த மொழிபெயர்ப்பாளன் கைகட்டி பணிவுடன் நின்று கொண்டிருந்தான். இருவர் பார்வையும் எதிரே இருந்த வாசலின் மீதே. 1762ஆம் ஆண்டு சிவகங்கை அரண்மனையோட ஆலோசனை கூடத்தில் கால் மேல் கால் போட்டு கவர்னர் லாட்டிகாட் அப்படிங்கிறவன் ரொம்ப கம்பீரமாக அமர்ந்திருக்கான். அவன் முகத்தில் ஆணவம் அளவுக்கு அதிகமாகவே அப்பியிருந்ததாம். அவருக்கு அருகிலேயே அவருக்கு மொழிபெயர்ப்பாளராக ஒரு நபர், 2 பேருமே வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிறிது நேரத்தில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர், அவரை தொடர்ந்து சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலும் ஆலோசனை கூடத்தினுள் வந்தனர். இவர்களை பின்தொடர்ந்து வந்த வேலுநாச்சியார் ஆலோசனை கூடத்தை நெருங்கியதும் அருகில் உள்ள அறையில் ஜன்னல் அருகே அமர்ந்து கொண்டார். இப்போது முத்துவடுகநாதரும் சிலம்பு வாத்தியாரும் வெற்றிவேலும் வர்றாங்க, நாச்சியாரும் வர்றாங்க. ஆனால் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, வேணாம் நம்ம ஆலோசனை கூடத்துக்கு போக வேணாம்னு ஒரு அறையில், பக்கத்து அறையில் அமர்ந்து ஜன்னல் வழியாக நடக்கக்கூடியதை பார்க்குறாங்க. வந்த மன்னர் வணக்கம் கூறி மறு வணக்கம் பெற்று தமக்குரிய சிம்மாசனத்தில் அமர்ந்தார். மன்னருக்கு பின்னால் சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல். மன்னர் வர்றாரு, வணக்கம் சொல்கிறாரு, வணக்கத்தை வாங்குறாரு, போய் அவருடைய சிம்மாசனத்தில் அமர்றாரு. அவருக்கு பின்னாடி சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் போய் நிற்கிறார். இவன் எதற்காக இப்பொழுது வந்திருக்கிறான் என்ற கேள்வி முத்துவடுகநாதரின் முகத்தில். இவன் ஏன் இப்போ வந்தான் அப்படின்னு யோசிக்கிறார். எப்படி ஆரம்பிப்பது என்ற குழப்பத்தில் கவர்னர் லாட்டிகாட்டு இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறார். சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் விழிகள் மொழிபெயர்ப்பாளன் மீது. அந்த விழிகளின் வெப்பத்தை தாங்க இயலாமல் அவன் தரை பார்த்து நின்றான். இப்போ சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் அந்த மொழிபெயர்ப்பாளனுடைய கண்ணையே பார்க்குறார். மொழிபெயர்ப்பாளனுக்கு அந்த விழிகளிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியலையா. யாருடைய விழிகளிலிருந்து வர்ற வெப்பம்? நம்ம சிலம்பு வாத்தியார் வெற்றிவேலுடைய விழிகளிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தை தாங்க முடியாமல் தரையை பார்த்து நின்றான். இத்தனை காட்சிகளையும் மறைந்திருந்த வேலுநாச்சியாரின் விழிகள் கவனித்து கொண்டிருந்தன. ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கள் அல்லவா. தயக்கத்தில் இருந்து விடுபட்ட கவர்னர் லாட்டிகாட் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த லாட்டிகாட், மிஸ்டர் முத்துவடுகநாதர், நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய வரியை வெகு காலமாக கட்டவில்லை. கட்டாததற்கான முகாந்திரத்தையும் சொல்லவில்லை. அதுவும் இல்லாது வரி கேட்டு வந்த எமது தூதுவரையும் அவமானப்படுத்தி அனுப்பியுள்ளீர். இதற்கென்ன விளக்கம் தரப்போகிறீர் என்று ஆங்கிலத்தில் மிடுக்குடன் கேட்டுவிட்டு முத்துவடுகநாதரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் கவர்னர் லாட்டிகாட் ஆரம்பிச்சிட்டான். இங்கிலீஷில் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்களுக்கு நீங்கள் வரியே இப்போ கட்டுறதில்ல, அதற்கான முகாந்திரத்தையும் காரணத்தையும் நீங்கள் எதுவும் சொல்லலை. கேட்டு வந்த தூதுவரையும் நீங்கள் அவமானப்படுத்தி இருக்கீங்க. இதற்கான விளக்கத்தை எப்போ தரப்போகிறீங்க அப்படின்னு கேட்குறார். ஆங்கிலம் அறியாத முத்துவடுகநாதர் இவன் என்ன சொல்கிறான் என்பது புரியாமல் விழித்தார். இந்த நேரத்தில் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை ஊரில் இல்லையே என்று தவித்தார். ஏன்னா இவன் இங்கிலீஷில் சொல்லிட்டான், அவருக்கு ஒன்றுமே புரியலை. தாண்டவராயன் பிள்ளையும் இப்போ இல்லையே அப்படின்னு. மன்னருக்கோ ஆங்கிலம் தெரியாது, கவர்னர் லாட்டிகாட்டுக்கோ தமிழ் புரியாது. ஆங்கிலம் தெரிந்த அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையோ ஊரில் இல்லை. மொழியாக்கம் செய்வதற்காகவே கவர்னருடன் வந்திருக்கும் துவாஷும் வந்த வேலையை செய்யாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். மொழியாக்கம் பண்ணுறதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அவர் சொன்னது அவருக்கு புரிஞ்சிருக்கும்னா அவன் பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன செய்வது? இதுவே மன்னர் முத்துவடுகநாதர் மனதில். மன்னரின் குழப்பத்தை கண்டு, ஆங்கிலம் தெரியாத அவரின் இயலாமையை கண்டு கவர்னரின் கண்களில் எக்கால செறிப்பு. என்ன கேட்கிறான் என்பதை சொல்லித்தொலை என்பது போல் துவாசை பார்த்தார் முத்துவடுகநாதர். இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த வேலுநாச்சியாரால் இதற்கு மேல் அமைதி காக்க இயலவில்லை. ஸோ துவாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பாளர் எதுவுமே சொல்லலை. முத்துவடுகநாதர் அவன் என்னதான்டா சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு மேலே அந்த இடத்துல பொறுமை தாங்க முடியல. ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருந்த வேலுநாச்சியார்
ஆலோசனை கூடத்திற்குள் அவர் புயலென புகுந்தார். வேலுநாச்சியார் இங்கு ஏன் வந்தார் என்பது போல மன்னர் முத்துவடுகநாதரின் பார்வை. இவள் யார் என்பது போல கவர்னர் லாட்டிகாட். எவர் பார்வையும் எதிர்கொள்ளாமல் கவர்னரை நோக்கி கை நீட்டினார் வேலுநாச்சியார். அவர் விரல் நீட்டிய மறு வினாடி வாயும் திறந்தது. உனது மொழி எனது கணவருக்கு தெரியவில்லை என்பதற்காக நீ அலட்சியமாக பேசியதை நான் அறிவேன். எங்கள் தாய்மொழியை நாங்கள் அறியாதிருந்தால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். உனது மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்து எங்களை நந்தி பிழைக்கும் நீதான் எங்கள் மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்பதை உனது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று ஆங்கிலத்தில் பிளந்து கட்டினார் வேலுநாச்சியார். உனது மொழி எனது கணவருக்கு தெரியவில்லை என்பதற்காக நீ அலட்சியமாக பேசியதை நான் அறிவேன். எங்கள் தாய்மொழியை நாங்கள் அறியாதிருந்தால் நாங்கள் வெட்கப்பட வேண்டும். உனது மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஆனால் எங்கிருந்தோ வந்து எங்களை நந்தி பிழைக்கும் நீதான் எங்கள் மொழியை அறிந்திருக்க வேண்டும் என்பதை உனது கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று ஆங்கிலத்தில் பிளந்து கட்டினார் வேலுநாச்சியார். அவரது சரளமான ஆங்கில நடையையும் உச்சரிப்பு தெளிவையும் கண்டு கவர்னர் லாட்டிகாட்டின் விழிகள் ஆச்சரியத்தில் இமைக்க மறந்தன. ஏதும் புரியாமல் மொழிபெயர்ப்பாளன் மன்னர் முத்துவடுகநாதரும் சிலம்பு வாத்தியாருக்கும் ஆனந்தம் ஆர்ப்பரித்தது. ஆனால் வேலுநாச்சியார் விழிகள் மட்டும் கோப கனிகளை கொப்பளித்து கொண்டிருந்தன. சிறிது இளைப்பாரிய வேலுநாச்சியார் மீண்டும், உனக்கு ஆங்கிலம் மட்டும் தானே தெரியும்? என் கணவரிடம் நீ ஆங்கிலத்தில் சொன்னதை இப்போது நான் தெலுங்கில் சொல்கிறேன், கேட்டுக்கொள் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு வேலுநாச்சியார் தெலுங்கில் பேசினார். இது மட்டும்தானா? இதோ மலையாளத்தில் சொல்கிறேன் என்று ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு மலையாளத்தில் சொன்னார் வேலுநாச்சியார். இதற்குள் கவர்னர் லாட்டிகாட் எவர் சொல்லாமலும் எழுந்து நின்றான். துவாசின் மேனி நடுங்கி கொண்டிருந்தது. மன்னரும் சிலம்பு வாத்தியாரும் ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த பார்வையில் கர்வம் கண் சிமிட்டியது. அடுத்து கன்னடம், அதற்கடுத்து உருது, மொத்தம் 5 மொழிகளில் பந்தாடினார் வேலுநாச்சியார். கண்டு கொண்டிருந்த கவர்னர் லாட்டிகாட்டின் கண்கள் விரிந்து விரிந்து பிதுங்கி நின்றன. ஒரு பெண்மணிக்குள் இத்தனை திறமையா? தென்கோடியில் வாழுகின்ற ஒரு பெண் இத்தனை மொழிகளை அறிந்திருக்கிறாளா? இந்த வினாக்களில் அணிவகுப்பு கவர்னர் லாட்டிகாட்டை திக்குமுக்காடச் செய்தது. அவன் விழிகள் மட்டுமே வேலுநாச்சியார் மீது, கவனம் முழுவதும் எப்போதோ காணாமல் போயிருந்தன. வேலுநாச்சியாருக்கு இத்தனை மொழிகள் தெரியுமா என்று மன்னர் முத்துவடுகநாதரே சற்று மூர்ச்சையானார். வேலுநாச்சியாரின் பன்மொழி பழமையை கண்டு கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிக்க விரும்பிய சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் சூழ்நிலை கருதி சும்மா இருந்தார். கம்பீரமாக அமர்ந்திருந்த கவர்னர் இப்போது கைகட்டி நின்றான். வரி கேட்டு வார்த்தையாடிய கவர்னர் இப்போது வார்த்தை வெளிவராமல் வாய் மூடி நின்றான். மன்னருக்கு ஆங்கிலம் தெரியாததை கண்டு மனதிற்குள் கைகொட்டி சிரித்த கவர்னர் வேலுநாச்சியாரின் பன்மொழி ஆற்றலை கண்டு தலை குனிந்து நின்றான். எங்களை நந்தி பிழைக்க வந்த நீங்கள்தான் எங்கள் தாய்மொழியை தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாங்கள் உன் மொழியை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை தெரிந்து கொள்ளாமைக்கு வெட்கப்பட வேண்டியதில்லை என்று பொருள்பட வேலுநாச்சியார் கூறியது சவுக்கு கொண்டு விளாசியது போல கவர்னருக்கு இருந்தது. வேலுநாச்சியாரை பார்ப்பது, அதன் பின் கவர்னர் லாட்டிகாட்டை பார்ப்பது, அதன் பின் தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் வெற்றிவேல் விழிகளை கண்டு தலைகுனிவது என துவாசி தவித்து கொண்டிருந்தான். இறுதியாக, இது எங்கள் மண், எங்கள் நாடு, எங்கள் மக்கள். இங்கிருக்கும் ஒவ்வொரு துரும்பும் எங்கள் உழைப்பை சொல்லும். எங்கள் மக்களின் உழைப்பாலும் உதிரத்தாலும் உருவானது எங்கள் நாடு. இங்கே ஓடுகின்ற நதிகளும், நிற்கின்ற மரங்களும், வீசுகின்ற காற்றும், அடிக்கின்ற வெயிலும், பெய்கின்ற மழையும் எங்கள் மண்ணில் பெருமையை சொல்லும். வீரம் எங்களுக்கு விளையாட்டு, விவேகம் எங்களுக்கு தாலாட்டு, அன்புக்கு எங்கள் தலை குனியும், ஆணவம் கொண்டோர் தலை எங்கள் மண்ணில் உருளும். எங்கிருந்தோ வந்து எங்கள் பூமியில் பிழைக்க வந்த உங்களுக்கு எங்களிடம் வரி கேட்க உரிமையும் இல்லை, அதில் ஒழுக்கமும் இல்லை. அதனால் எங்கள் மன்னர் சார்பிலும் எங்கள் மக்கள் சார்பிலும் சொல்கிறேன், வரி என்று எங்களிடம் கேட்டு வந்தது இதுவே இறுதியாக இருக்கட்டும்.
இனிமேல் இது தொடர்ந்தால் வரி கேட்டு வருபவனுக்கு வாயே இருக்காது. இது எச்சரிக்கை மட்டுமல்ல, எங்கள் இறுதி அறிவிப்பு இதுதான் என்று வேலுநாச்சியார் ஆங்கிலத்தில் முழங்கினார். நம்மளுடைய 42 நிமிடம் நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். இப்போது நம்ம எல்லாருக்குமே, நான் படிக்கும் பொழுதே எனக்கே அந்த மெய் சிலிர்ப்பு அப்படின்னு ஏற்பட்டுச்சு. உள்ளங்கைகள்லாம் எனக்கே இறுக்கமாக மாறிடுச்சு. நாச்சியாருடைய அந்த மொழி புலமை, அந்த ஆளுமை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வருகிறது. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக தட்டச்சு செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை நீங்கள் கட்டாயமாக பகிர வேண்டும். வீரமங்கை வேலுநாச்சியார் கதை அப்படிங்கிறது சரி, இதை பற்றி நம்ம அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைவாக பேசலாம். இப்போ நம்ம எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.